Hi guys, welcome you all. I am BG Gatsan, bodybuilding and fitness trainer. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கனாலும் நம்ம கழிந்த வீடியோ எல்லா எபிசோடுக்கும் சப்போர்ட் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோக்கு சப்போர்ட் தாங்க. மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு உங்க ஊக்கமும் உங்களுடைய லைக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் தான் நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய 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 மோட்டிவேஷன் இருக்கு. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ எங்க வச்சு எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் அவுட் நம்ம ஒர்க் அவுட் ஃப்ரம் ஹோம் பண்ண போறோம். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலே எனக்கு ஹைலைட் ஆனது அந்த ஒர்க் அவுட் ஃப்ரம் ஹோம்ல பண்ணதுதான். ஒர்க் அவுட் வீட்ல இருந்து பண்றதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் பண்றீங்க. ஸோ எனக்கு கமெண்ட்லயே கேட்டிருந்தீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஃப்ரம் ஹோம் கொடுங்க ப்ரோன்னு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒர்க் அவுட் ஃப்ரம் ஹோம். இதுவும் அதே மாதிரிதான் ஒரு 8 ஒர்க் அவுட் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வீட்ல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபேட் லாஸ்க்காண்டி ஃப்ரீ எபிசோட் போட்டுட்டு இருக்கோம். இந்த ஃபேட் லாஸ் ஃப்ரீ எபிசோட கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இதை பார்த்து உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் மறுபடியும் தந்துட்டு இருங்க. புதுசா நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஃபேட் லாஸ் ஆகணும், இந்த மாதிரி இருந்த என்ன இந்த மாதிரி ஆக்குறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி இருந்த என்ன இந்த மாதிரி ஆக்குனது உங்களுக்கு தெரியணும்னா என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்காண்டிதான் மறுபடியும் ஃபேட் லாஸ் ஜேர்னிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எபிசோடு உங்களுக்கு முடியும் போச்சுல கண்டிப்பா ஒரு ரிசல்ட்டோடு தான் நான் முடிப்பேன். அதே மாதிரி எனக்கு இருக்கு ஹெல்ப் மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 8 ஒர்க் அவுட் பார்க்க போறோம்னு போட்டிருந்தோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் நீங்க ரொம்ப ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணணும்னு தேவையில்லை. நார்மலா நின்றுட்டு பண்ணாலே போதும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, தலையில கையை வச்சிடுங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 சைட்ல இருந்து போட்டுக்கிறேன். ஒரு கவனிச்சிடுங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. இந்த ஒர்க் அவுட் ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. 20 கவுண்ட்ஸ் வச்சு 4 செட்டு போடுங்க. ஏன்னா இந்த ஒர்க் அவுட் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை ஈஸியா வீட்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த லோயர் சைடு உங்களுக்கு செமையா பிடிக்கும். டைம் மசிலும் செமையா பிடிக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்க வீட்ல வச்சு ட்ரை பண்ணுங்க. 20 கவுண்ட் வச்சு 4 செட்டு போடுங்க. இந்த ஒர்க் அவுட் மட்டுமே 20 கவுண்ட் வச்சு 4 செட்டு. ஒர்க் அவுட் நம்பர் 2. இந்த ஒர்க் அவுட்டும் நீங்க வீட்ல இருந்து பண்ணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்துடுங்க. ஜம்பிங் ஜாக்ஸ் தான். 1 2 3 4 1 2 3 4 ஃப்ரண்ட்ல ஒரு ஜம்ப். ஃப்ரண்ட் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இந்த ஒர்க் அவுட்டை 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கார்டியோ லெவலையும் ஹெவி பண்றதுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்க காலையில எந்திரிச்சு இந்த ஒர்க் அவுட் பண்ணும் போச்சுல ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகும்போச்சுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நீங்க மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸா போகாம ஃப்ரீயா ரிலாக்ஸா காலையிலேயே சோம்பேறி மாதிரி போறதை விட்டுக்கிட்டு அடி ஹெல்த்தி நானும் ஜிம் அடி தாண்டான்னு போகலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கீழே உட்காந்து பண்ண போறோம். இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு கிராஸ்ல இருந்து பண்றேன். பாத்துக்கிடுங்க. ஸ்ட்ரைட்டா காலை வச்சுக்கிட்டு கையை பேக்ல பின்னாடி வச்சுக்கிடுங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இந்த ஆப்ஸ் லோயர் பெல்லி பிறகு இந்த ஒரு மாதிரி கொழுன்னு இருக்கவங்க இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துடுங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இது எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா, 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா கால் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு அப்படியே இருந்ததுங்க அதே பொசிஷன்ல இருந்துக்கிட்டு சிங்கிள் லெக் நீங்க நம்ம இப்போ டபுள் லெக் பண்ணோம் அதே மாதிரி சிங்கிள் லெக்ல 1 2 கீழே வைக்க கூடாது 3 4 1 2 3 4 1 2 3 4 காலை லைட்டா ஃப்ரண்ட்ல தள்ளிக்கிட்டு பேக்ல புஷ் பண்ணோம். பார்த்துடுங்க 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இதுவும் சேம் அதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு. 20 கவுண்ட்ஸ் மீன்ஸ் எப்படின்னா 1 2 3 4 இது இவ்வளவும் சேர்த்தா தான் ஒரு கவுண்ட். இதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. உங்க ஆப்ஸ் லோயர் ஆப்ஸுக்கும் சரி பேக்லயும் சரி செம்மையான ஃபீல் இருக்கும். உங்களுக்கு செம்மையா பிடிக்கிறத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. அடுத்த ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாக் மாதிரி நின்றுக்கிட்டு லைட்டா காலை தூக்கி வச்சுடுங்க 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 சைட்ல இருந்து பண்றேன்னு பார்த்து விடுங்க 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இதுவும் 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க 1 2 3 4 இது இவ்வளோ சேர்த்தாதான் ஒரு கவுண்டு. அப்படி 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. இதுவும் உங்களுக்கு பேக்கில் உள்ள க்ளூட்டில் உள்ள ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த தை மசிலும் உங்களுக்கு செமையாக பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இடையில சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா நம்ம 50வது எபிசோடு உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ரொம்ப க்ளோஸ் அப்பில் இருக்கேன்னு நினைக்கிறேன். லாங்கில் இருந்து பண்ணுறேன். ஓகேவா பார்த்துக்கிட்டுங்க 1 2 3 4 1 2 3 4 ஃப்ரெண்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி ஹேண்ட் ஷேக் கொடுங்க 1 2 அப்படி கொடுத்துடுங்க. அப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஷேக்கின் மாதிரி ஹாய் ஹலோ அப்படி கொடுத்து ஜாலியாக போடுங்க. வீட்டில் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான் 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஹேண்ட் பவரும் உங்கள் ஷோல்டர் பவரும் உங்கள் ஆப்ஸை ஹோல்ட் பண்ண முடிச்சுல உங்கள் ஆப்ஸ் செம்மையாக பிடிக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டையும் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம பிளாங்க் பண்ண போகிறோம். பிளாங்கும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் வந்துட்டு நிறைய பேர் இப்படி நிற்கிறீங்க இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஆப்ஸை லைட்டாக டைட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் உங்கள் டைம் தான், உங்கள் சாய்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஆப்ஸ் எந்த அளவுக்கு க்ரென்ச் ஆகி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டையும் நீங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் உங்களுக்கு 1 நிமிஷம் நிற்க முடியும்னா 1 நிமிஷம் நில்லுங்க, 2 நிமிஷம் நிற்க முடியுதுன்னா 2 நிமிஷம் நில்லுங்க. உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுதோ அவ்வளோ நேரம் நில்லுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைடுக்கு போட போகிறோம். இந்த சைடுக்கு என்ன கால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு கையை நேராக வச்சுக்கிடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட தண்ணி பாட்டில் மேக்ஸிமம் வீட்டில் தண்ணி பாட்டில் இருக்கும். ஏதாவது ஒரு தம்பிள்ஸ் இருக்கவங்க தம்பிள்ஸ் இல்லைனா எனிதிங் ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுட்டு 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இதுவும் அதே மாதிரி தான் 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. இந்த ஒர்க் அவுட் போடும் போச்சுலே உங்களுக்கு செம்ம எஃபெக்டாக இருக்கும். இந்த சைடுக்கு உங்களுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் டக்குன்னு பண்ணணும். ஸ்லோவாக பண்ணுங்க 1 2 3 4 டக்குன்னு பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக டயர்ட் ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக டயர்ட் ஆகண்டா ஸ்லோவாக போட்டு ஸ்லோவாக டயர்டாகி நிறைய ரிசல்ட் பாருங்க கைஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் சொட்டாகலை. இந்த சொட்டிங் என்னென்னா நான் வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணுறேன். ஏசி போட்டிருக்கனால சொட்டாகலை. ஸோ கண்டிப்பாக யாரும் ஏசி நான் வீடியோக்காண்டி ஏசி போட்டிருக்கேன் அதனால சொட்டாகலை. ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெயிலில் வெளியே நின்று பண்ணுங்கள். காலையில் அடிக்கிற அந்த சூரியன் உதிக்கிறதுல நின்று பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம விசர்ப்பாக இருக்கும். இந்த இவ்வளோ ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணால் உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் இருக்கும். இதை நீங்கள் என்னென்னா ஒன் மந்த் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா இல்லை ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுட்டை பற்றி ஏதாவது தெரியும்னா கண்டிப்பாக நமக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு
டைரெக்டாகவே மெசேஜ் அடிக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இந்த ஒர்க் அவுட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்துன்னா நமக்கு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.